வாழ்த்துக்கள். ஜெய் ஜவான். சொல்வதெல்லாம் உண்மை நியூஸ் சேனலின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி பக்தியுடன் பணிந்தவரை காத்தருளும் முத்துக்குமார சுவாமியை குருவாக கொண்டு எனது பணியை மேற்கொண்டு வருகிறேன். அவருடைய அருளால் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைத்திருக்கிறது. அதேபோல் திருமண தடை நீங்கி நிறைய பேர் திருமணம் ஆகி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் இங்கே குணமாகி இன்று சிறப்பாக பணியில் இருக்கிறார்கள். இந்த அருளை செய்வதற்கு என்னை படித்த இந்த முத்துக்குமார சுவாமியின் திருவடிகளை பணிந்து வணங்குகிறேன். மக்கள் என்னை ஞான சித்தர் என்று அழைப்பார்கள். இந்த அருளை வழங்கி முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எழுந்தறிந்து இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியின் குருவாக கொண்டு அவர் இட்ட பணிகளை நான் செவ்வனே செய்து வருகிறேன். ஒரு காலத்துல காது வலின்னு போயிட்டு பல ஆஸ்பத்திரி நடந்தது. இந்த 2 காலம் உயிரே போற மாதிரி வலிக்கு பல டாக்டர். நான் ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க, ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. உங்ககிட்ட வந்து சொன்னேன், நீங்க வந்து ஒரு வைத்தியம் பார்த்தீங்க. இப்போ நன்னா இருக்கு, படிக்கிட்டியா இருக்கிற காலுக்கு எந்த வலியுமே இல்லை சார். ஆனா ஆண்டவனுடைய அருளாலையும் உங்களுடைய அருளாலையும் அந்த நீங்க சொன்ன வைத்தியெல்லாம் கேட்டேன். நான் ஃபர்ஸ்ட் உங்களை நம்பல, ஆனா நீங்க சொன்ன வைத்தியெல்லாம் நான் பண்ணேன். இப்ப எனக்கு வந்து கால் வலி, முட்டி வலி, உடனே நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அந்த முத்துக்குமார சுவாமியினுடைய அருள். ரொம்ப நன்றி சார். உங்களை பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு போக தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். வேற ஏதாவது ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஒன்றும் தொந்தரவு இல்லை சாமி. ஆண்டவன் புண்ணியத்துல, பகவான் புண்ணியத்துல, அந்த முருகா புண்ணியத்துல நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சுத்தமா நம்பவே இல்லை. ஏதோ நீங்க பண்றீங்கன்னு நினைச்சுட்டு போனேன். ஆனா இன்னைக்கு நான் எந்த வழி இல்லாம நல்லபடியா இருக்கு சார். மகிழ்ச்சி. வணக்கங்க. ஜவான். சொல்வதெல்லாம் உண்மை நியூஸ் சேனல்ல இருந்து உங்களை எல்லாரையும் ரொம்ப வாக்கத்துல, விழுப்பத்துல ரொம்ப நன்றி. நான் இந்த சாமியை வந்து கேள்விப்பட்டு, பாண்டிச்சேரி முருகப்பாக்கத்தில் இருக்கிறாரு, இவர் கேள்விப்பட்டு நான் வந்து முட்டி வழியால் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். பல டாக்டர்கிட்ட போனேன், பல ஹாஸ்பிட்டல் போனேன். ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனேன். என்னோட நண்பர் ஒருத்தவர் சொன்னார், இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் முருகப்பாக்கத்தில் ஒரு சாமி அடிகளாக இருக்கிறாரு, சித்தர். அவர் மேலெல்லாம் வந்து மிளகா துண்டெல்லாம் போட்டு மிளகாத்து கரைச்சி ஊற்றி ரொம்ப பயபக்தியோடு இருக்கிறவர். அவர்கிட்ட போங்க, உங்களுக்கு வந்து இந்த காடு வலிலாம் சரியிடும். காடு வலி மட்டும் இல்லை, உங்களுக்கு குழந்தை பாக்கியம், உடல்ல இருக்கிற அனைத்து நரம்பு நாடி நரம்புலாம் அவர் உடனே கையில பிடிச்சி சொல்லி, இந்த நோய் தீர்ந்துடும் போடா என்று சொல்லி அனுப்பிச்சார வச்சுங்களேன். உங்ககிட்ட இருக்கிற உடம்புல இருக்கிற தீராத நோய், எந்த நோயா இருக்கு, டாக்டரால கைவிடப்பட்ட நோயெல்லாம் உடனே தீர்ந்துடும். வேற எங்கேயும் இல்லைங்க. புதுச்சேரி மாநிலத்துல பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கினீங்கன்னா கடலூர் போற ரோட்ல முருங்கப்பாக்கன்ற மிகப்பெரிய ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கோயிலுக்கு பின்புறம் தான் அவர் இருக்கிறாரு. மிக அற்புதமான ஒரு சித்தர். ஆனா விளம்பரம் இல்லாத சித்தர், அதிக விளம்பரம் கிடையாது. ஆனா அங்க ஒரு தடவை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எந்த நோயா இருந்தாலும் அப்படியே பஞ்சு மேல பறந்து போடுங்க. நான் அனுபவப்பட்டு சொல்றேன். இது நான் சொந்தமா அனுபவப்பட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன். உண்மையிலே அற்புதமான அடிகளாரு. அவரை போய் பார்க்கும் போதே நம்ம உடம்புல ஒரு வைப்ரேட் வரும். கண்டிப்பா இந்த நியூஸ் சேனல் மூலியமா, சொல்வதெல்லாம் நியூஸ் சேனல் மூலியமா நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புதுச்சேரி மாநிலத்தில் போய் அவருக்கு பாருங்கன்றது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி, வணக்கம். இப்ப வந்த நண்பருடைய
பெயர் சுத்தம் சுந்தரராஜன். அவர் கால் வலி மூட்டு வலியில் சிரமப்பட்டுட்டு இருந்தாரு. மருத்துவர்லாம் பார்த்துருக்கிறாரு, குணமாகலைன்றதுனால நம்மளை பார்க்கறதுக்கு வந்தார். யாரோ சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு வர சொல்லி வந்து பார்த்தாரு. நான் ஒன்றும் செய்யலை. முருகனை வேண்டிக்கிட்டே விபூதி தடை விட்டு இறக்கி விட்டேன். விபூதி உள்ளுக்கு சாப்பிடுறது கொடுத்தேன். அவருக்காக நான் வேண்டிக்கிட்டேன். மற்றபடி வேற என்ன மருந்து கொடுக்கல. இந்த வேல் தான் அப்படியே துன்பத்தை நீக்கி நல்லபடியாக ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் நான் குருவாய் ஏற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த முருகக்கடவுள். அவருடைய அருளால் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னால் சில பணியை செய்ய முடியுது. அதுக்கு நம்மளால ஒரு துரும்ப கூட அடைக்கணும், அவன் அசைக்கவே முடியாது. ஆனால் அவர் நினைச்சா எதை வேணாலும் மாற்ற முடியும். அதை அவர் செய்து என்னுடைய மூலமாக அதுக்கு அந்த முருகக்கடவுளுக்கு என்றென்றும் நான் நன்றி சொல்லி என்னுடைய பணியை சிறப்பாக செய்ய அவருடைய அருள் என்றும் நிலைத்திருக்க அவரை பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.